Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 5 எக்ஸாம்பிள் நம்பர் 5.7 பார்க்கலாம். ஷோ தட் த கிவன் வெர்டிசஸ் ஃபார்ம் த parallelogram கேட்டிருக்காங்க. 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களே ஏபிசிடி நேம் பண்ணிட்டாங்க. இப்போ parallelogramோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்துடலாம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் வந்தால் parallelogramனு ப்ரூவ் ஆகிடும். தட் இஸ் நம்ம இப்போ ஏபி பிசி சிடி டிஏ இந்த நாலுத்துக்குமே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஒரே ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் அ parallelogram. இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறதுக்காக ஏவோட வெர்டிசஸ் எழுதிட்டு x1 y1 நேம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பியோட வெர்டிசஸ் எழுதிட்டு x2 y2 நேம் பண்ணிவிட்டு இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு 3 + 4 the whole square plus 1 + 3 the whole square வரும். ஸோ 7 square 49 plus 4 square 16 √65 வரும். இது ஏபியோட வேல்யூ. அடுத்தது பிசி. அதே மாதிரியே பியும் சியும் எழுதிட்டு x1 y1 x2 y2 நேம் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 - 3 the whole square plus 6 - 1 the whole square. ஸோ 3 - 3 வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். 6 - 5 வந்துட்டு 5 ஸ்கொயர் வந்துடும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு பிசியோட ஆன்சர் வந்து 5ன்னு கிடச்சிரும். அடுத்தது சிடி. சியோட வெர்டிசஸை எழுதி x1 y1 நேம் பண்ணிக்கோங்க. டியோட வெர்டிசஸ் எழுதி x2 y2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ -4 - 3 the whole square plus 2 - 6 the whole squareன்னு வரும். ஸோ -7 the whole square மைனஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 49 ப்ளஸ் -4 the whole square -4ம் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிட்டு 16ன்னு வந்துடும், விச் இஸ் 65. அதாவது ஏபிக்கு √65 வந்தது. அதே போல் அதோட பேரலல் ஆப்போசிட் சைடுக்கு உங்களுக்கு √65 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக டிஏ போட்டுக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி x1 y1 x2 y2 நேம் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடுறப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ -5 the whole square. ஸோ 5 ஸ்கொயர் வந்துட்டு ரூட்குள்ளே இருக்கிறனால அது வெறும் 5 டர்ன் ஆகிடும். ஸோ ஏபி சிடி இது ரெண்டுத்துக்குமே √65ன்னு கிடச்சிருக்கு. பிசிடிஏ இது ரெண்டுத்துக்குமே 5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு வந்ததால் the given vertices form a parallelogram. ஃபுல் சம்மும் லாங் ஷார்ட்டில் காமிச்சிட்றா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.